ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கலுக்கு 1.5 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம், மண்டவெல்லம் எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கோங்க, கேஷ்யூநட் அண்ட் கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டு நம்ம தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டுகளை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் போதும். இப்போ இந்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ மண்டவெல்லம் எடுத்தால இதை பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம பாசி பருப்பு எடுத்தோம்ல, இதை வறுத்து எடுத்துக்கலாம். மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்போட கலர் சேஞ்ச் ஆகாமல் மணம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ இது கூட பச்சரிசி எடுத்து வச்சோம்ல, பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பை கழுவாமல் தான் நம்ம வறுத்து எடுத்தோம். இப்போ வறுத்த பிறகு கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 தடவை நல்லா கழுவிட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி இப்படி தெளிவாக தெரிகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அரிசியும் பருப்பும் இதை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அரிசியும் 1 கப் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 2.5 கப் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழைவாக வேகணும். அதனால் தண்ணி நம்ம கூடுதல் நார்மலாக ஊற்றுறதோட கொஞ்சம் கூடுதல் ஊற்றிக்கோங்க. இதில் 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அரிசி நமக்கு நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட்டியான தேங்காய் பால் எடுத்தோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இப்படி தான் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரமாக ஆக இந்த சக்கரை பொங்கல் கட்டியாயிரும். சர்க்கரை காய்ச்சி வச்சுருந்தோம்ல, இதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைசல் எப்படியும் டஸ்ட் இருக்கும், பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை நெய் ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. இல்லை 5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே பாதாம் சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கேஷ்யூநட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனோடனே கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்திருக்குல்ல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்தது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுவையான தித்திக்கும் சக்கரை பொங்கல். பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.